அம்மா ஒரு பிள்ளை வீட்டில் விட்டு போகிறாங்க. தம்பி இங்கேயே எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து போய் விளையாடும் பொழுது ஒரு சுண்ணாம்பு குழியில் விழுந்து போகிறான். சுண்ணாம்பு குழியில் விழும் பொழுது அந்த சுண்ணாம்பு அந்த பிள்ளையுடைய கண்ணில் பட்டு கண் வீங்கி ஒரு நிறமாய் மாறிவிட்டு கண் அப்படியே வீங்கி அப்படியே மூடிக்குது. அதனால் பார்க்கவே முடியல. 2 கண்களிலும் பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை தள்ளப்படுகிறது. குழியில் விழுந்தவொடனே கூட இருந்த பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க. அந்த அம்மா தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு பொழுது போன பிறகு அந்த பிள்ளையை அந்த குழியில் பார்த்த உடனே எடுத்து பார்க்குறாங்க. அந்த பிள்ளைக்கு 2 கண்ணும் வீங்கி அப்படியே கண்கள் மூடப்பட்டிருக்கிறத பார்த்து ஒரே எப்பா நீ ஏன்பா இங்கே வந்த, இவங்க கூட ஏன்பா வந்த, நான் இங்கே வீட்லேயே இருக்க சொல்கிறேனேப்பா, என் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் வந்தேப்பா, உனக்கு கண் இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு வைத்தியர்கிட்ட உடனே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வைத்தியர்கிட்ட கொண்டு போனாங்க. வைத்தியர் பார்த்துட்டு சொன்னார், ஏம்மா இது அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, உடனே சரி பண்ணணும்னா உடனே அவனுக்கு ஒரு ரத்தம் இருந்தால் உடனே சரி பண்ணிடலாம், அந்த கோழி ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமாக போய் பிடிச்சிட்டு வாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, கோழியெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகும், என் பிள்ளைக்கு பார்வை ரொம்ப முக்கியம், நேரம் போக போக அவனுக்கு பார்வை போய்டுன்னு சொல்கிறீங்க, என் விரலை வேணால் வெட்டிடுங்க, என் பிள்ளைக்காக என் விரலை வெட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ ரத்தம் வேணாலும் என் பிள்ளை கண்ணில் நான் விடுறேன், அந்த ரத்தத்தை விட அவனுக்கு பார்வை வரும்னா என் கையை வெட்டிடுங்க, என் விரல்களை வெட்டிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா 2-3 விரலை வெட்டிட்டு அப்படி கை இப்படி வைக்க அந்த கையிலிருந்து அந்த வர்ற ரத்தங்கள் அந்த கண்ணில் பட அந்த சூடான ரத்தம் அந்த கண்ணில் பட உள்ளே இருக்கிற அந்த நச்சுகள் அந்த கிருமி எல்லாம் வெளியே வந்து கண் பார்வை தெளிவடையுது. ஒரு சூழ்நிலையில் ரத்தம் அதிகமாக வெளியே இருந்தாலும் நம்ம மயங்கி விழுந்துடுறாங்க. அவனுக்கு பார்வை அவன் கொஞ்சம் தெளிவாயிட்ட பிறகு பார்க்குற அம்மா விழுந்து கெடுக்கிறாங்க. அந்த வைத்தியர் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் இது பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து படுக்க வச்சுருக்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் அம்மாவுக்கு கையில் என்ன அடிபட்டுருக்குது, நீங்கள் கீழ்ப்படியாமல் போய் விளையாடின பாரு, நீ கீழ்ப்படியாமல் ஒரு பாவத்தில் போய் ஒரு குழியில் விழுந்த பாரு, வேறு வழி கிடையாது, உனக்கு பார்வை உடனே கிடைக்கணும், ரத்தம் சிந்தனா தான் உனக்கு உன் கண்ணில் ரத்தத்தை விட்டால் தான் அது தெளிவாகும், அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்காக போனால் எங்கே போய் கோழி பிடிச்சிட்டு நேரமாகி ஏதாவது ஆயிடுமோன்றதுக்காக உன் தாயார் இந்த 3 விரல்களை வெட்டி கொண்டு அவருடைய கைகளில் வருகிற ரத்தத்தை உன் கண்களில் ஊற்றியதுனால அவர்களுக்கு அந்த ஹீமோகுளோபினுடைய லெவல் குறைஞ்சி அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, உனக்கு பார்வை அடைந்து விட்டாய். அந்த குழந்தை ஒரு தெளிவான வயது உள்ள ஒரு டீனேஜ் பிள்ளை அவன் தலையில் அடித்து கொண்டு அழுகிறான். ஐயோ, அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இன்றைக்கு அம்மாவுடைய 3 விரல்கள் இழந்து போனேனே. ஒரு உலக அன்பு இப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் உன்னதமான ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அவரை குத்தி பார்க்குறாங்க, ஜீவனோட என்றார். அவர் உடலிலிருந்து ரத்தம் கூட வரல, ரத்தமும் நீரும் கலந்த நீர் என்றால் கடைசியாக இருக்கக்கூடியதை கூட கர்த்தர் சிந்திட்டார். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைக்குள்ள ஒரு மனம் மாற்றம், ஐயோ நான் கீழ்ப்படியாதனால எங்கள் அம்மா அப்படி ஆயிட்டாங்க, திரும்ப நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படியாமல் நான் போகவே மாட்டேன், ஐயோ அம்மா சொன்னதுபடி அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு கீழ்ச்சி கூட தாண்டாத பிள்ளையே அவன் அப்படியே இருந்தான். இந்த 3 விரல அவங்க அம்மா கையை பார்க்கும்போதெல்லாம் அவன் பண்ண தப்பு ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் கீழ்ப்படியாமல் போதெல்லாம் நீங்கள் பாவத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த சிலுவை உங்களுக்கு ஞாபகம். எனக்காக மரித்த ஒருவர் நம்பி இந்த உலகத்தில் திரும்ப வரப்போகிறார். அவர் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்கன்னு விட்டு போயிருக்கிற, திரும்ப வரப்போகிறாருல்ல, வரப்போகிற ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தமானவர்களை காத்திருக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவாய் உங்களில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு வந்தார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் தம் இரக்கத்தினாலே உன்னதங்களில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் அந்த உலகத்துக்கு வந்தார் நமக்கு சமாதானத்தின் வழியில் நடத்தும்படி.
பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் உங்களை சமாதான வழியில் நடத்துவார். இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் மூலமாய் உங்களை அருணோதயம் சந்திக்கும். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் சமாதானத்தில் நிறைந்திருக்கும். உங்கள் முகத்தில் ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்த சிரிப்பு இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவரை நான் உறுதியை பற்றி கொண்டேன்னா, எனக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னா நான் கள்ளங்கபடம் இல்லாதவனா இருக்கணும், கள்ளங்கபடம் இல்லாதவனா பேசணும். அல்லேலூயா. பேசும்போதே ஒரு பொடி வச்சு பேசக்கூடாது, பேசும்போதே வஞ்சகமாக பேசக்கூடாது. அப்போ எனக்குள்ள கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுறதுன்றது கர்த்தருடைய அன்பு என்னில் இருக்கும் பொழுது நான் என்னால் பேச முடியும். நயவஞ்சகத்தோடு நான் பேசுகிறேன் என்றால் கர்த்தருடைய அன்பு இல்லாமல் பேசுகிறேன். அப்படி சமாதானம் இல்லாமல் பேசுகிறோடைய சமாதானத்தில் நிறைந்தவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக, அவருடைய சமாதானத்தின் வழி நடத்தும்படியாக தான் அந்த அருணோதயம் தோன்றியது. அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை இந்த 12-11 மாதங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அலைஞ்சிட்டு இருக்கிறையா, பல அலைச்சல்கள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஒரே அலைச்சல், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரே அலைச்சல், எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் ஒரே அலைச்சல். எவ்வளோதான் அலையிறது, அங்கே இங்கே எவ்வளோதான் திரியிறது, எவ்வளோ நான் அலைஞ்சு பார்க்குறேன், நடக்க மாட்டுதே, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து நம்மை சந்திக்க வந்த அருணோதயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் வரும் பொழுது சமாதானத்தின் வழியிலே உங்களை நடத்துவார். இந்த மாதம், இந்த மாதத்தின் துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தின் வழியில் நடத்துவார். இவ்வளவாய் அவர் உங்களில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் குறிப்பிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் வந்ததான நோக்கம், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் எதற்காக வருகிறார்? ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணம் உண்டாக்கவும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கலாம். பரிபூர்ணம்னா தெரியுமா? ஒரு நிறைவு, பரலோகத்தின் நிறைவு, அப்படி ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க. நான் அப்படியே ரொம்ப நிறைஞ்சிருக்கிறேன், அப்போ தான் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்குது, எதனா கேள்வி நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட பரிபூர்ணம் உண்டாகவும் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கவும் எனக்கு ஜீவனை உண்டாக்கவும் தான் இயேசு அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ அவ்வளோ காலம் நம்ம ஜீவனற்றவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உயிர் இல்லாதவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டும் நம்ம உயிர் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா, அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தையும் அவர் நமக்காய் கொடுத்த ஜீவனையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் சிலுவையில் இருந்து மறுதலித்து கொண்டிருக்கிறோம். மனம் மாறும்படி அழைக்கப்படுகிறோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தெய்வம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் என் மீது எவ்வளோ கருணையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரும்படி அழைக்கப்படுகிறீர்கள். அதுதான் இந்த யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நம்ம கெட்டு போகாதபடிக்கு, நம்ம கெட்டு போகக்கூடாது. அவருடைய என்னென்ன தெரியுமா? நல்ல பையன், அவன் கெட்டு போகக்கூடாதுங்க. என்னால் அந்த பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையும்படிக்காக இவ்வளவாய் நம்மள கர்த்தர் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி, நித்தியம்தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும், நித்திய ஜீவன் தான் எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகுமோ தவிர இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள், நண்பர்கள், உறவுகள், இவர்களெல்லாம் எங்ககிட்ட பேச முடியும், பழக முடியும், கூடுமான வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்தி துன்பப்படுத்தி டார்ச்சர் பண்ண முடியுமோ தவிர்த்து என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாய் நடத்த முடியாது. ஆனால் என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாய் நடத்தும்படி தான் இரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் தோன்றினார். எனக்காக ஆண்டவர் வந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் வந்தார். எனக்காக, உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கள், எனக்காக யாபேத் பென்னாவாக எனக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நான் அதை உணர்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆல்டரில் நிற்கும் போது, இந்த இடத்துல நின்று பிரசங்கிக்கும் பொழுது அதை நான் உணர்றேன். எனக்காக நீங்கள் வந்ததுனால தான் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த தகுதி என்னால் உண்டானது இல்லை, தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா தகுதியும் இந்த உலகத்தினால் உண்டானது அல்ல, தேவனுடைய நீதியினால், அவருடைய நித்திய ஜீவனால் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதும் ஆசையாய் ஆவலாய் இருங்கள். கடைசியாக யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை மாத்திரம் வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளிலே பிரகாசிக்கிற ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அந்த ஒளி உனக்குள்ளாய் இருக்கும் பொழுது இருள் உன்னை பற்ற முடியாது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவ ஒளியாக உனக்குள் இருக்கிறார் என்றால், இருளாகிய பாவத்தில் நீங்கள் நடக்கும் பொழுதும், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நடக்கும் பொழுதும் அந்த பாவமாகிய இருள் உங்களை பற்றாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த, நித்திய ஜீவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு முதல் சீஷனாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளியிலே நடக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இருள் யாருக்கு தேவைப்படும்? இருள் யாருக்குங்க தேவைப்படும்? பிசாசுக்கு தேவைப்படும். தப்பு பண்ணுறவன் எவனும் நல்லா அதை அங்கே வடிவேல் விட்டாண்ட போட்டு லைட்டு, பெரிய லைட்டு போடு, அங்கே உட்காந்து என்ன தண்ணி அடிப்பானா? அங்கே நின்று யாரும் சிகரெட் பிடிப்பானா? அப்படி எங்கே இருட்டாக்குற இடத்துல போயிட்டு இவங்க வெளிச்சம் ஊதின்னு இருப்பாங்க. வெளிச்சம் வலிச்சு விட்டுக்கிறார் அவர். இருளில் போய் நின்று தவறு செய்கிறான். இருளில் மொபைல் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிட்டு கிளாஸில் ஊற்றி குடிக்கிறான். இருட்டில் உட்காந்து குச்சினுக்கிறாருங்க. அன்றைக்கி போகிறோம், மின்மினி பூச்சி மாதிரி கூட்டமாக்குது. இன்னும் அங்கே மட்டும் லைட் எரியுதே அப்படின்னு பார்த்தா 4 பேர் 5 பேர். அது சொல்லுவாங்க, பைபிள் சொல்லுது, பாத்திரத்தில் பளபளப்பாக இருக்கிறது. யூசந்தூரில் பளபளப்பாக ஊற்றி வச்சுருக்கிறானுங்க. அந்த ஒளியில் அதில் பட்டு அப்படியே மின்னுது, கையில் வச்சுனுக்கிறானுங்க. இருட்டில் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. வெளிப்படையாய் செய்ய திராணி இல்லாதவர்கள், இருளில் நடக்கிறவர்கள், பாவத்தில் நடக்கிறவங்க. ஒரு பையன், ஒரு பிள்ளை, மகன் தப்பு பண்ணுறான் அப்படின்னும் போது அவங்க இருளிலே நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். தனிமை என்பது ஒரு பாவம். எந்த மனிதன் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறானோ, பிரவேசி அப்படி சொல்லுவாங்கள்ல, பிரைவசியாக எனக்கு ஒரு ரூம் தேவை, ஏம்மா எனக்கு தனி ரூம் கட்டி கொடு. உனக்கு எதுக்கேப்பா தனி ரூமு? கல்யாணம் ஆகிட்டுக்குது, உனக்கு என்ன பிரைவேசியான ஒரு ரூமு தேவை? உள்ளே போய் டாப்பால் போட்டுக்கணும். என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, வரவே மாட்டுது இந்த பையன் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு உள்ளே போய் டாப்பால் போட்டு என்ன தான் பண்ண தெரியல, வரவே மாட்டுது. எவ்வளோ நேரம் தான் தட்டுனுக்குது, வரமாட்டியா வெளியே? என்ன தான் பார்த்து நிற்கிற அந்த ஃபோனில். உலகம் அதான் என்னது, அந்த உலகம் அவங்க கையிலே இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் அதிலே பார்த்துன்னுக்குறாங்க. அதனால் வெளியே வரமாட்டுறான். வெளியே வந்தால் கண்ணு கூசுது சார் எனக்கு. பின்ன இருக்காது உங்களுக்கு, ரூம்லேயே அஞ்சு கிடக்குறீங்களே. காக்கா குருவியெல்லாம் கூட தெரிஞ்சுன்னு கிடக்குது. எல்லா பிள்ளைங்களும் முதல்ல நல்லா விளையாடுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்கள எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அந்த பையன் எங்கே போய் விளையாடுனுக்குது, ஐயா தேர்னுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த பிள்ளையும் போய் விளையாடுனா கூட வீட்டுள்ளே உட்காந்து விளையாடுனுக்குது. அட்ரா புட்றா எங்கம்மா பையன் விளையாண்டுக்கிறான், எங்கம்மானா அதை பெட்ரூமில் ஐயா, அட்ரா புட்றா இப்படின்னு இருக்குது கை. அதுக்கு அப்படி இப்படியா புரியல. குழந்தைங்களுக்கு நல்லா தெரியுது. வாங்கி ஃபோன் ஆன் பண்ணி யூடியூப்பில் போயிட்டு டாய்ஸ் பொம்மை அப்படின்னு வருது. தம்மோ தூண்டு குழந்தைங்க பார்த்து பொம்மைங்க வருது. பொம்மை சொல்லுது, பொம்மை சேனல். என்ன யார் சொல்லி கொடுத்தது? எவ்வளோ அறிவு பாருங்கள், பிசாசுக்கு கொடுத்துக்கிறாதுக்கு.
வசனம் சொல்லுங்க வா முன்னாடி நின்னா எனக்கு வானா வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. பாஸ்டர் பார்த்தா பயமாக்குதான். நான் பூதம் மாதிரி இருக்கிறேன் பாரு. நான் ஏமா உன் புள்ள பூதத்தையே பார்த்துக்குது ஃபோனில், அதை பார்த்தா அதுக்கு தைரியமாக இருக்குது. வெளிச்சத்தை பார்க்கும்போது இருளுக்கு பயம். ஐயோயோ, அப்போ நம்மளை பார்த்து பயம் இல்லைன்னா நம்மள இருளில் தான் இருக்கிறோம். அப்பா அம்மா பார்த்து ஐயோ அம்மா வந்துட்டாங்க, ஃபோன் எடுத்து வச்சிரு. அப்பா பார்க்குறாரு, ஃபோன் வை. அப்பா ஒரு பக்கம் கால் மேலே கால் போட்டு நோண்டுவார், பொண்ணு பையன் ஒரு பக்கம் கால் மேலே கால், எல்லாம் இருளில் தான் போயின்னு இருக்குது. குடும்பம் இருளில் போயின்னு இருக்குது. அப்புறம் எப்படி எல்லாத்தையும் அப்பா அம்மா வந்தால் ஃபோனை வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுங்க, பிள்ளைங்கிட்ட நீங்கள் பேசுங்க. எத்து வைடா ஃபோனுன்னு சொல்லு, எத்து வை ஃபோனை எத்து வை. இல்லைனா வெளியே போய்டு, நான் வெளியே உட்காந்து நோண்டு உள்ளெல்லாம் வந்தேன்னா ஃபோன் எடுத்து வச்சுடுங்க, அவ்வளோதான். உலகம் இருள் என்பது பாவத்தை குறிக்குது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த இருள் அவரை பற்றல. காரணம் தெரியுமா? அவர் பரிசுத்தர், அவர் உத்தமமானவர். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள், இந்த உலகத்தின் பாவம் உங்களை பற்றாது. உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு ஆண்டவருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு இதுக்காக தான் வந்தார், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே ரொம்ப அன்புங்க. திரும்ப சொல்கிறேன், சொல்லுவாங்களே கொல்ல அன்பு உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே. உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். எல்லாரை காட்டிலும் உங்கள் மேலே அன்பு கூர்ந்ததுனால தான், உன் தனிப்பட்ட உங்கள் ஒருவருக்காக தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார் என்பதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். யோவான் 3:16 மனப்பாடமாக தெரியணும், பைபிள் திறக்காமல் சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்கும்படிக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நல்லா அழுத்தி சொல்லணும். அவரை தந்தருளி, இதுதான் வாக்குத்தத்தம். நல்லா சொல்லுங்க. இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் சொல்றாரு, என் உலகமே நீ தானப்பா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயா, என் சகோதரா, என் உலகமே நீ தான். என் மகளே, இந்த உலகமே நீ, எனக்கு இந்த உலகமே நீ தான். அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் உலகமே என் பிள்ளைங்க தான்ப்பா. ஆனால் அது என் தலையில் மண்ணு வாரி போட்டுச்சு. சொல்லுவாங்க, நான் உலகம்னு நினச்சேன், பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி போட்டு போயிடுச்சு. ஆண்டவர் அப்படி தான் வந்திருக்கிறாரு. என்னை உலகமாக நினச்சி வந்திருக்கிறார். இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நினச்சி பாருங்கள். அந்த அன்பை நினச்சி மற்றவர்களை மதியுங்க, மற்றவங்களை நேசிங்க, அவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஆண்டுடைய சமூகத்துக்கு பயத்தோடே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோட களி கூறுங்கள். வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.